வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக. மே 4ஆம் தேதி. அருகுண சீரம். அருகுணம் என்பது காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்ற பெயர்களில் வடநூலர் குறிப்பிட்டுள்ள 6 வகை மனோநிலைகள். இவை தமிழ் மொழியில் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று பிரித்துள்ளனர்கள் தமிழ் மொழி. இவை எல்லா உயிரிடத்திலும் அமைந்திருக்கிறது. மனிதரிடம் இந்த மனோ நிலைகள் எழுச்சி பெறும்போதுதான் தீய செயல்களை செய்து விடுவான். தெளிந்த அறிவோடும் விழிப்பு நிலையில் இருந்தால் இந்த அருகுண சீரமைப்பு பேராசையை நிறை மனமாகவும், சினத்தை பொறுமை உடையதாகவும், கடும்பற்றை மன நிறைவாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறைவுடையதாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் கொண்டு சீரமைத்துக் கொள்ளலாம். தனக்கும் பிறருக்கும், தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும், உடலுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வரும் தராத அளவில் நமது செயல்களை தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளுக்கு உணர்ச்சியை தூண்டி விடுகின்றன. அனுபவ நிலையும் சிந்தனையும் தெளிவும் நல்ல முடிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் திறனே அறிவாகும். அறிவை மயங்கி தன் நிலையை மறந்து செயலாற்றினால் அதுவே மயக்கம் அல்லது மாயை என்று. இந்த மயக்கத்தினால் தீய செயல்களை விளைகின்றன. எனவே இதை தடுக்கும் முறைதான் அருகுண சீரமைப்பு. அனைத்தும் கற்க வேண்டும் என்றால் மனவளக்கலையை நாடி வாருங்கள். அனைவருக்கும் வாழ்க வளம்.